பசங்களா, அப்பா ரேஷன் கடைக்கு போயிட்டு வரேன், சித்தப்பா வருவாரு, அவர் கூட பேசிட்டு இருங்க. வாங்க சித்தப்பா, உக்காருங்க. இங்கதான் இருக்கீங்களா ரெண்டு பேரும்? வசதியா போச்சுப்பா. ஏய், என்னடா இவ்வளவு சீக்கிரம் போற? என்னடா சட்டெல்லாம் கிழிஞ்சிருக்கு? நான் நினைச்சுக்கிறீங்க ரெண்டு பேரும்? என்ன சித்தப்பா என்ன சொன்னேன்? மேல் படிக்காதன்னு சொன்னேன். படிச்சு முடிச்சுட்டு வீட்டுல தண்டமா 2 வருஷமா உட்கார்ந்து நிக்கிற, தண்ட சோறு தின்னுக்கிட்டு. டேய், 3 வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு ஒரு வேலை சொன்னேன். அந்த வேலை இந்நேரம் செஞ்சிருந்தா 20,000 இருந்து 25,000 சம்பளம் வாங்கியிருப்பேன். அன்னைக்கு ரோட்ல பாக்குற பிரியாணி போட்ட தள்ளி போட்டு போய் நிக்கிற டெலிவரி பாயாடா நீனு. நம்ம குடும்ப மானத்தை கவுத்துட்டியடா. அங்க ஓடி இங்க ஓடின்னு உனக்கு ஒரு மாப்பிளை பிடிச்சு விட்டா பேச்சு பிடிக்கல, நடத்த பிடிக்க ரிஜெக்ட் பண்ற நீனு. இப்ப பாரு, பையன் கிடைக்காம கஷ்டப்படுற. ஏண்டா, லோன் வாங்கின இஎம்ஐ கட்ட மாட்டியா? உன் போட்டோ காமிச்சு வீடு எங்க கேட்டு இருக்கானுங்க. ஏதோ நானா இருந்தா தெரியா சொல்லிட்டு வந்துட்டேன். விட்டா வீடு வரைக்கும் வர வச்சிருப்ப போல இருக்கே. சித்தப்பா, நான் ஒண்ணு தண்ட சோறு இல்ல. 1 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு வேலை கிடைச்சிச்சு, அதுவும் கூகுள்ல சிஇஓவா. டெலிவரி பாயா? சித்தப்பா, எனக்கு சொந்தமா 2 ரெஸ்டாரண்ட் இருக்கு. டைம் கிடைக்கிறப்பெல்லாம் இல்லாதவங்களுக்குலாம் சாப்பாடு வாங்கி கொடுப்பேன். அந்த டைம்ல நீங்க என்ன பாத்திருக்கீங்க சித்தப்பா. ஆமா, கல்யாணம் ஏதோ சொன்னீங்களே, சொல்ல மறந்துட்டேன். 2 மாசத்துல எங்க கல்யாணம், அதுவும் லவ் மேரேஜ். மாப்பிள்ளை யாருன்னு தெரியுமா? எலன் மஸ்கோட பையன் பிரசாந்த் மஸ்க். சித்தப்பா, நீங்க எல்லாமே தப்பாவே புரிஞ்சிட்டு இருக்கீங்க. அவங்க ஒன்றும் லோன்காரங்க இல்லை. நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கேன், அது சீக்கிரம் 100 மில்லியன் அடிக்க போகுது. அவங்கலாம் என்னோட ஃபேன்ஸ். எங்கேயோ கருகுல ஸ்மெல் அடிக்கல. நான் போயிட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ எங்க போயிட்டு வர? இதோ ரேஷன் கடைக்கு போயிட்டு வரேன். லட்சக்கணக்கில் சொத்தை வச்சுட்டு ரேஷன் கடைக்கு போறான். கூண்டுக்குள்ள என்ன வச்சு கூடி நின்ன ஊரை விட்டு கூண்டுக்குள்ள போனதென்ன கோலக்கிளியே.